ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எந்தவித பேமெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, குரூப்பில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் வாங்குறது அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ போய் பாருங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை குரூப்பில் என்ட்ரி ஆகிட்டு ஹோம்ஒர்க் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம யூடியூப்பில் தான் பப்ளிக்காக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தே கற்றுக்கங்க. ஓகேவா? நீங்கள் வந்து குரூப்பில் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சரியா? குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க் அந்த குரூப்பில் சப்மிட் பண்ணுவீங்க. நான் அதை வந்து நோட் பண்ணிட்டு வருவேன். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்டிங்க, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் கேட்டிங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த கோர்ஸை வந்து இந்த மாதிரி குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஹோம்ஒர்க்கெல்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறோம். ஸோ கம்பல்சரி குரூப்பில் ஜாயின் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நம்மளோட சேனலில் வந்து ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. நெட் கிளாத் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இந்த அளவில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இப்படி ரெண்டாக மடக்குங்க. ரெண்டாக மடக்கினதுக்கப்புறம் திரும்பி இன்னும் ஒன் டைம் வந்து இது மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. சரியா? இது போல் மடக்கிட்டு இந்த கார்னரு நம்மளுக்கு வந்து ஷார்ப் வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே இங்கே லைட்டாக அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? பாருங்கள், இது போல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இந்த கார்னரில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க. சரியா? இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இதை ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். ஓகேவா? இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து ஒரு 2 டைமோ இல்லை 3 டைமோ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கிளாத் வந்து ஒரு 2 or 3 டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து அடுத்து இங்கே கொஞ்சம் வச்சுக்கோங்க. சரியா? இப்படி மேலே கொஞ்சம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு 1 டைம் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த 1 டைமோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? நான் வந்து இன்னும் ஒரு 1 டைம் வைக்கிறேன். சரியா? இன்னும் ஒரு 1 டைம் வைக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம். ஒரே கிளாத் மாதிரி இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்படி ஒரே இது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இது மேலேயும் இப்படி வச்சுக்கலாம். சரியா? இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். சரியா? இந்த இடம் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இது மேலேயே நீங்கள் வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா நம்ம இது மேலே வந்து பீடு கொடுக்க போகிறோம். சரியா? அகைன் திரும்பி ஒரு 1 டைம் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 1 டைமில் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் 1 டைம் மட்டும் கூட எடுத்துக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இந்த கீழே இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் கொஞ்சம் கார்னராக இருக்கணும். அதாவது இந்த இடத்துல நம்ம பீட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கார்னராக இருக்கணும். இப்போ நம்ம இந்த நெட் கிளாத்தை வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். சரியா? இப்போது நெக்ஸ்ட் இதை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். சரியா? இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னா, உங்ககிட்ட கட் பீடு, டியூப் பீடு இல்லை சுகர் பீடு எது இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி சர்க்கிளாக
சரியா. இந்த இடத்துல இப்படி சர்க்கிளாக நம்ம வந்து பீடு வந்து கொடுத்துக்க போகிறோம் சரியா. ஏன்னா இந்த கார்னரை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம் சரியா. இந்த கார்னரை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ கட் பீடு தேவையோ நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் இது மாதிரி இங்கே பீட் கொடுத்துக்கிறேன் சரியா. இந்த இடத்துல அப்படியே பீட் கொடுத்துக்கிறேன். இந்த கார்னரில் நம்மளுக்கு த்ரெட்டு தெரியாத மாதிரி, அதாவது இந்த கிளாத் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து பீட் கொடுத்துக்குறோம் சரியா. மேலேருந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, கீழேருந்தும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட் கொடுங்க, அடுத்து ஒரு 2 பீடோ இல்லை 3 பீடோ கொடுங்க, அடுத்து வந்து ஒரு 4 பீடு 5 பீடு அப்படின்னு சொல்லி கொடுங்க சரியா. சொல்கிறது புரியுதா. இங்கேருந்து கொடுத்தா ஒரு பீடு, அப்புறம் ஒரு 3 பீடு, அதுக்கப்புறம் ஒரு 5 பீடு, இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க சரியா. நான் வந்து மேலேருந்து கொடுக்குறேன். ஸோ வந்து இப்படியும் கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடில் வந்து கொடுத்துக்கோங்க சரியா. பாருங்கள், அடுத்து இன்னும் ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த கிளாத் வந்து கவர் ஆகிற வரையும் நம்ம கொடுத்துக்கணும். என்ன பீடு இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க சரியா. சுகர் பீடு இருந்தால் சுகர் பீடு கொடுத்துக்கோங்க, இல்லை கட் பீடு இருந்தது அப்படின்னா கட் பீடு கொடுத்துக்கோங்க. எது வேணாலும் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். இப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் சரியா. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் எப்படி இருக்குது, சாரீ என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது நீடில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் ஓகேவா. ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்ன நீடெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை பீடு ஒர்க் பண்ண போகிறீங்க, அதில் பீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு ஏதாவது ஸ்டிச்சிங் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பீடு வந்து நீடில் வந்து எடுத்துக்கோங்க சரியா. ஏன்னா நம்ம பீடு பண்ணும்போது பீடு மாட்டுச்சு அப்படின்னா நம்ம நீடில் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. பாதியிலே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரியா. இப்போது இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ எடுத்துக்கோங்க ஓகேவா. நான் ஜஸ்ட்டு இந்த சைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எவ்வளோ லென்த்து வேணுமோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓகேவா, இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் டர்ன் பண்ணி, அதாவது இந்த பக்கம் லைட்டாக பெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கம் பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு சரியா. நெக்ஸ்ட்டு திரும்பி இந்த பக்கம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு. நம்ம ஸ்டிச் கொடுக்கும்போது கொஞ்சம் நான் பீடு வந்து கொஞ்சம் லூஸாக கொடுத்துட்டேன். அந்த லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக எங்கே நம்மளுக்கு முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க சரியா. நான் கொஞ்சம் வந்து லூஸாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த இடம் லைட்டாக கேப் தெரியுது. ஸோ இது மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக வளைஞ்சு கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்டிங் இருக்கு இல்லையா, பெண்ட் பண்ண இடத்துல வந்து ஐ ஷேப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க சரியா. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ஐ ஷேப் சீக்வன்ஸை வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல லைட்டாக எனக்கு த்ரெட்டு தெரியுது. ஸோ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஐ ஷேப்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நம்மளோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ வந்து இந்த மாதிரி டிசைன் நம்ம வந்து என்னென்னலாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லி காட்டிகிட்ருக்கேன். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணலாம் சரியா. இந்த மெட்டீரியலை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாடல் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்தடுத்து நீங்களே வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்லாம் பண்ணுங்கள் ஓகேவா. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு சரியா. நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து நல்லா கண்டினியூ பண்ணுங்கள்.
நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். சரியா? ஓகேங்களா? இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரியா? இது மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த இடத்துல மேலே கிளாத் தெரியாத மாதிரி இங்கே பீடோ, கட் பீடோ, சுகர் பீடோ ஏதோ கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லைனில் நம்ம இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். பெண்டான இடங்கள்லாம் இந்த மாதிரி ஐ ஷேப் சீக்வன்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடம் வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் கத்திரிக்கோள் இடத்த லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் இந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இது வந்து புரியுதா? இதில் வந்து நான் 4 வந்து கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் 2ஓட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? நான் 4 வந்து கொடுத்துருக்கேன், 2ஓட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சரியா? இப்போ வந்து நம்ம லாங் டியூப் பீடை வச்சு பார்க்க போகிறோம். லாங் டியூப் பீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தான் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லாங் டியூப் பீடை வச்சு தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். சரியா? லாங் டியூப் பீடு வந்து வச்சுட்டு அதில் வந்து இடையில நம்ம வந்து டேப்லெட் பீடு வந்து கொடுத்துருப்போம். சரியா? இது மாதிரி லாங் டியூப் பீடு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த இடத்த இப்படி வச்சுக்கணும். எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டியூபீடு வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியா? நம்மளுக்கு சென்டராக வேணால் இப்படி சென்டராக வச்சுக்கோங்க, இல்லை இப்படி தள்ளி வேணால் அப்படி வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து இப்படி சென்டராக வச்சுக்கிறேன். சென்டராக இருக்கும்போது நீடில் நம்ம இங்கேருந்து கொண்டு வரணும். சரியா? இங்கேருந்து கொண்டுட்டு வந்துட்டு இந்த லாங் டியூபீடுக்குள்ளே நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். சரியா? நம்ம மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் டியூபீடை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது அது தப்பாக வரும். சரியா? ஸோ அடியில் இருக்கும்போதே நம்மளுக்கு எந்த பக்கம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வைக்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல வைக்க போகிறோம். இங்கே வைக்கிறப்ப இது எங்கே சென்டராக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சரியா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீடில் மேல் பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நீடில் வந்து இந்த லாங் டியூபீடுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லாங் டியூபீடை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா இடையில நம்ம போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக வராது. சரியா? ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா லாங் டியூபீடை வந்து வச்சுருங்க. சரியா? லாங் டியூபீடை வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். திரும்பி இதை நான் வந்து எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து சென்டராக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் நீடில் வந்து மேல் பக்கமாக எடுங்க. சரியா? கரெக்டாக நம்ம அந்த பொசிஷனில் வச்சுட்டு எங்கேருந்து நீடில் தேவையோ அங்கேருந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை தேவையோ நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் நெக் போட்டாலும் சரி, இல்லை பேர் ஷேப் நெக் ஷேப் போட்டாலும் சரி, எந்த நெக் ஷேப் போட்டாலுமே இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சிஸ்டர் நம்மளோட குரூப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸ்லீவுக்கு, நெக்குக்கு இது மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? சுடிதாருக்கு பண்ணிக்கலாம். நம்மளோட பாப்பா இருக்கும் இல்லையா, பாப்பாவுக்கு வந்து அவங்களோட கெவுன் இல்லை பாவாடை சட்டை இது மாதிரி எதில் வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாரி சிஸ்டர்ஸ், வீடியோ வந்து கட் ஆகிட்டு கால் வந்தது. ஸோ அதில் வந்து வீடியோ கட் ஆகிட்டு, ஸோ நான் கவனிக்கலை அதை. இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரியா? இது மாதிரி போட்டுட்டு இங்கே இடையில உங்களுக்கு நான் டேப்லெட் பீடு வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த மாடலையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிளாஸஸில் நீங்கள் அதையும் எனக்கு வந்து போட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணணும். சரியா? டேப்லெட் பீடு வந்து போட்டுக்கோங்க. டேப்லெட் பீடு இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பீட் கொடுங்க. பீடு இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருந்தால் கொடுங்க. சரியா? இங்கே ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருந்தால் கொடுங்க. இந்த இடம், இங்கே, இந்த இடம், இங்கே, 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 இந்த இடம். சரியா? இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்து அது மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேர்ல் பீட் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி டேப்லெட் பீட் போட்டு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் வந்து நான் இதில் பேர்ல் பீட் வந்து வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன்.
இதில் வந்து எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம். இது சென்டரில் வேணால் கொடுக்கலாம், இல்லை இந்த இடத்துல இப்படி வச்சு கொடுக்கலாம். ஓகேவா, எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் வந்து ஒரு பீடு கொடுக்க தான் முன்னாடி போட்டிருக்க அந்த பீடு வந்து நம்மளுக்கு வந்து டைட்டாகும். சரியா, ஸோ வந்து லூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம என்ன தான் ஹேண்ட் நீடலில் ஒர்க் பண்ணாலும் கிளாத்தில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ ஷெல்ஸு இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, பெரிய ஃப்ளவர் சைஸ்லாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடியில் நீங்கள் கொஞ்சோண்டு வந்து அந்த B7000 க்ளூ இருக்குது இல்லையா, சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, அதை போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ ஆரி நீடில் அப்படின்னா நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா, ஆரி நீடிலில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது நம்மளுக்கு வந்து ஹேண்ட் நீடலில் போகிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சரியா, ஸோ நீங்கள் அதை க்ளூவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா, எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் மாறி மாறி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே சென்டரில் இருக்குது, இந்த இடம் சென்டரில் இருக்குது, இங்கே கொஞ்சம் நவுந்து போயிட்ட மாதிரி இருக்குது, மூவ் ஆன மாதிரி இருக்குது. இல்லை இந்த எஜஸில் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். சரியா, நீங்கள் பாருங்கள், இப்படி கூட இந்த எட்ஜஸில் இப்படி கூட கொடுத்துக்கலாம், இந்த இடம் மட்டும் கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். அது உங்களுடைய விருப்பம்தான். வீடு நீங்கள் எந்த ஆங்கிளில் எடுக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் தான் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகி போகும். சரியா, கரெக்டான பொசிஷனில் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரி கோணி கொடுத்துடாதீங்க. சரியா, நீங்கள் நல்லா அழகாக பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே ஒர்க்ஸ் வந்து நல்லா அழகாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. என்னை விடையே பெஸ்ட்டாக சூப்பராக பண்ணுறீங்க எல்லா சிஸ்டர்ஸுமே. சரியா, யாருமே வந்து நல்லா பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்களுடைய ஒர்க்ஸை நீங்கள் நல்லா அழகாகவே பண்ணுறீங்க. சரியா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி ஒர்க் பண்ணிக்கோங்க. இங்கே டேப்லெட் பீட் கொடுக்கலாம், இந்த மாதிரி பீட் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ளவர் கூட கொடுத்துக்கலாம். சரியா, சீக்வன்ஸ் ஃப்ளவர் கொடுத்துட்டு சென்டரில் வந்து குட்டி குட்டி பீடு வந்து கொடுத்துக்கலாம். சரியா, அது மாதிரியும் கொடுத்துக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இது பார்த்தாச்சா, இன்றைக்கி வந்து இது பார்த்துருக்கோம், இது மாதிரி லாங் டியூப் பீடை வச்சு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒன்று பார்ப்போம். சரியா, அடியில் எப்பொழுதும் போல் போய் ஒரு 3 or 4 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்படியே விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கட் ஆகிடும், அப்படியே பீட்ஸ் எல்லாமே உருவிட்டு வந்துடும். ஸோ வந்து அடியில் போய் முடிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம ரிப்பன் வந்து எடுத்துக்க போகிறோம். சரியா, இது மாதிரி ரிப்பன் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்த இது மாதிரி பண்ணிக்கோங்க. சரியா, இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி எரிஞ்சிடும். சரியா, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம். சென்டராக தான் இப்படி விட்டுக்க போகிறோம். சரியா, இந்த மாதிரி சென்டராக எடுத்துக்கோங்க. சாட்டின் ரிப்பன் வந்து உங்கள்கிட்ட எந்த ரிப்பன் இருக்கோ நீங்கள் அதை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். சரியா, 1/2 inch ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு சின்னதாக வரும். இந்த மாதிரி 1 inch ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுசஸில் இல்லை பாப்பாவோட கெவுன்லலாம் இந்த ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ், கரெக்டான மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நம்ம பண்ணுற ப்ரூச்சஸ் ஒர்க் எல்லாமே வந்து ட்ரெஸ்ஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. சரியா, ஒரு சில ஒர்க்ஸை வந்து நம்ம கிளிப்பில் இதிலலாம் ஹேர் ஆக்சசரிஸாக கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் ஆக்சசரிஸாக சொல்லித்தர சில ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஒர்க்லையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ட்ரெஸ்ஸஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நான் ஒரு சில ப்ளவுசஸ் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரியா, எந்தெந்த ஒர்க்ஸெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம வந்து ஹேர் ஆக்சசரிஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். சரியா,
இது மாதிரி சென்டரில் நீடில் அடியில் கொஞ்சம் விடுறீங்க, மேலே கொஞ்சம் எடுக்கிறீங்க, திரும்பி அடியில் விடுறீங்க, திரும்பி மேலே எடுக்கிறீங்க. புரியுதா? நான் சொல்லித்தரது புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நான் எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத கட் பண்ணிக்கலை, எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படிங்கிறத நான் அளந்து எடுத்துக்கலை. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ இது மாதிரி நீங்கள் இப்படி நீடில் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு த்ரெட்டோட அடியில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இப்படி சர்க்குலாக வச்சு பாருங்கள். சரியா? இந்த மாதிரி இப்படி வச்சு பாருங்கள். இந்த சைஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? இந்த சைஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம இதுவே போதுமானதாக இருக்குது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சோண்டு வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா? முன்னாடியே கட் பண்ணிக்காமல் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு போதும். ஸோ நான் இதோடு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்த வந்து லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிப்போம். ஏன்னா இல்லைன்னா அந்த இடம் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். சரியா? ஓகேங்களா? இதோடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த த்ரெட்டை வந்து இப்படி எடுக்க போகிறோம். ஸ்டிச்சிங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒன்று மேலே ஒன்று கீழே இது மாதிரி தான் நம்ம வந்து விட்டுருப்போம். இது அப்படியே நம்ம அப்படியே இழுக்க போகிறோம். சரியா? இது மாதிரி இழுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து இப்படி கிடைக்கும். சரியா? இந்த அடியில் இருக்கிற இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ சுருக்கம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேயும் முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக வேணும்னா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் இங்கே த்ரெட்டை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கேன். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் முடிச்சு போட்டுக்கிறேன். சரியா? பாருங்கள். லைட்டாக அடியில் வந்து இந்த ரிப்பனில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சிட்டு இருக்கும். சரியா? எவ்வளோ தூரம் தேவையோ நீங்கள் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். சரியா? ஹாஃப் சென்டராக தானே நம்ம போட்டிருக்கோம். ஒரு ஹாஃப் மேல் பக்கமும் ஒரு ஹாஃப் வந்து கீழ்ப்பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம தான் இதை கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். சரியா? புரியுதுங்களா? இது போல் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். சரியா? மேலே ஹாஃபு கீழே ஹாஃப்னு சொல்லி கரெக்டாக எடுத்துக்கணும். கோணல் மணலாக அப்படியே சுருண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நம்ம தான் எடுத்துக்கணும். சரியா? நம்ம ஷைனிங்காக இருக்கிற அந்த பக்கத்தை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கணும். சரியா? ஷைனிங் இல்லாததை உள்பக்கமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுலேயே நம்மளுக்கு 2 சைடு இருக்கும் இந்த ரிப்பனில். ஓகேவா? இந்த பக்கம் ஷைனிங்காக இருக்கா, இந்த பக்கம் கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு இது எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கிளாத்தில் தான் ஃபிட் பண்ணணும்னு கிடையாது. இதை இப்படி நம்ம கிளிப்பில் கூட வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி இப்படி கிளிப்பில் கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா இதில் சென்டரில் வந்து ஹோல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹோல் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இது மேலே இப்படி நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம். இது மாதிரி இப்படி ஒரு பீடு கொடுத்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அடிப்பக்கமாக நீங்கள் இது மாதிரி அடிப்பக்கமாக நீங்கள் இப்படி நீடில் கொண்டு வாங்க. நீடில் இப்படி கொண்டு வந்துட்டு இதில் இது மாதிரி வீடை ஃப்ளவரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே இதில் பேர்ல் பீடை வந்து போட்டுக்கோங்க. என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. திரும்பி இதை அடிப்பக்கம் இப்படி கொண்டு போயிடுங்க. சரியா? கொண்டு போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வேளை கிளாத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்லேருந்தே இதை கொண்டு வந்துக்கலாம். சரியா? நான் இப்போ இதை வந்து பேண்டில் வந்து இந்த மாதிரி கிளிப்பில் வந்து கொடுத்து காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கிளாத்லேயே தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் கிளிப்பில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா?
அதுக்காக தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஹேண்ட்லேயே பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது கிளாத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தில் கொடுத்துக்கோங்க. சரியா? இந்த க்ளூ வாங்கும்போது கொஞ்சம் கடையில் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நான் வந்து வாங்குகிறப்ப ஒரே ஒரு க்ளூ மட்டும் எனக்கு யூஸ் பண்ண க்ளூ மாதிரி கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ட்ரை ஆகி காஞ்சி போயிருந்துருக்குது. நான் இப்போ இது புஷ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த க்ளூ வாங்கும்போது கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதை பார்க்காம கூட போட்டுடலாம். இல்லை பார்த்துட்டு கூட நிறைய வாங்குகிறாங்க, ஸோ ஒன்றே ஒன்று தானே இடையில போகுதுன்னு சொல்லி அவங்களோட இது மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கிளிப்பில் அந்த மாதிரி க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒர்க் பண்ணியிருக்க இந்த ஃப்ளவரை இதெல்லாம் இப்படி வச்சுருங்க. சரியா? கொஞ்சம் நேரம் காய விடுங்க. பாருங்கள், இதை நீங்கள் வந்து சின்னதாக கூட பண்ணிக்கோங்க. சரியா? இவ்வளோ பெருசு பண்ணணுங்கிறது கூட கிடையாது. இப்போ இதை நம்ம வந்து 1 இன்ச்சில் பண்ணியிருக்கோம். சரியா? இதை 1 இன்ச்சு சாட்டின் ரிப்பனில் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் 1/2 இன்ச்சில் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரியா? இல்லை இது பெருசாக பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. சரியா? நம்மளோட பாப்பாங்களுக்கு இதை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து பிடிக்கும். சரியா? நம்மளாவே இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம இது மாதிரி வைக்கலாம். சரியா? பாப்பாங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பார்த்துருக்கோம், இது மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப்பில் செட் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். சரியா? இதை கிளிப்லேயும் வைக்கலாம், இல்லை நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேயுமே வச்சுக்கலாம். சரியா? நான் எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் சொல்லி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு கிளிப்பில் வச்சு காட்டியிருக்கேன். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை 3ஐயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல பீடோ, டேப்லெட் பீடோ, இல்லை ஃப்ளவரோ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய விருப்பம்தான். இன்னொரு டிசைன் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, இந்த இடங்களில் குட்டி குட்டி பீடோ இல்லை குட்டி குட்டி ஃப்ளவர்ஸோ கொடுத்துட்டு இந்த இடங்களில் வேறு ஃப்ளவர் டிசைன் இல்லை பீட் டிசைன் எது வேணாலும் கொடுக்கலாம். சரியா? இல்லை உள்ளே கொடுக்காம இங்கே மட்டுமே கொடுக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். சரியா? நீங்கள் இந்த 3 ஹோம்ஒர்க்கையும் நம்மளோட குரூப்பில் வந்து செஞ்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஆரிகோஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதுக்கு எந்தவித பேமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். சரியா? ஜஸ்ட்டு வியூ பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த குரூப்பில் வந்து ஜாயின் ஆகக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.